ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியோ வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அரவிந்தோட ஹெல்ப் மூலிமா இப்போ அவங்க வக்கீலையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நினச்சது இதே தான் நினச்சோம், கண்டிப்பாக அவங்க தான் வக்கீலாக இருக்கணும், அண்ட் தென் அவங்க வந்து இவங்களுக்காக வாதாடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அதுதான் நடக்க போதும், 100% அது வந்து ப்ரூவே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அரவிந்தை வந்து மீட் பண்ணுற அரவிந்த் அண்ட் மல்லி வந்து எல்லா வக்கீலும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து தான் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்துட்டு இவங்க ஒரு நல்ல வக்கீல், காசெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, இங்கே நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக வந்துட்டு இவங்க வந்து இவங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ பேசுகிறாங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வக்கீலும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மெயினாக அவங்க சொல்கிறது எல்லாமே பாயிண்டாக கேட்குறாங்க. இப்போ வரைக்குமே என்ன விஷயம், அவங்களோட குடும்பத்தில் நடந்த விஷயம் எல்லாமே வந்து மல்லி அண்ட் அரவிந்த் வந்துட்டு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவசேனா மேடமும் வந்துட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லதெல்லாம் எல்லாமே வந்து நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நான் எடுத்து நடத்த முடியாது, நீங்கள் பெட்டர் வேற வக்கீல யாரையாவது பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்னது அவங்க ஆமாம் அப்போ தான் இவங்க ரெண்டு பேர், அதாவது அரவிந்த் அண்ட் மல்லி வந்து பேசிக்கிறாங்க. மல்லி வந்து அரவிந்த் கிட்ட இந்த ராஜேஸ்வரி இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு விட்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை கேட்டவுடனே தேவசேனா மேடம் வந்து பார்த்துட்டு நீங்கள் யாரோ ஒரு பேரை சொன்னீங்களே, யாரை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து மல்லி சொல்கிறாங்க வந்து ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரியை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜேஸ்வரினா யாரை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஸோ அவங்களோட எதிரி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ராஜேஸ்வரி குரூப் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவசேனா மேடம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படிங்கிற வந்து அவங்க அம்மா வகையில் வந்துட்டு அவங்க எதிரி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அவங்க அம்மாக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து முட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அடித்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது காரணம் காட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவசேனா வந்து இவங்களுக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட கேஸை வந்து இவங்க எடுத்து நடத்துவாங்க. எனக்கு ஒரு காசும் தேவையில்லை, நானே இது வந்து வெற்றிகரமாக பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக வீட்டுக்கு வருவார், பயந்துக்கவே வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உறுதுணையான வார்த்தையை சொல்லி தான் அனுப்புவாங்க அங்கேருந்து அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ப்ரோமோலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெண்பா வந்து கலங்கிட்டு அன்னபூர்ணி அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பெரிய விஷயந்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிஷாவை வந்து வசமாக வந்து அந்த ரூமில் சிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தப்பிக்கவும் செய்கிறாங்க. அவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வராங்க, என்ன இத்தனை நேரம் ஆச்சு, நான் தண்ணி கேட்டு அவள் கொண்டே வரலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்கே இவ போயிட்டா, என்ன பண்ணுறானே ஒன்றுமே புரியலையே, இந்நேரத்துக்கு ஸ்டோர் ரூமில் ஏதாவது போயிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஷாவோட கொலுசு கிடக்குது. இங்கே கொலுசு கடந்தா நிஷா இங்கே தானே இருக்கணும், ஆனால் ரூம் பூட்டி தானே இருக்குது, தாள் போட்டிருக்கு, எப்படி உள்ளே இருப்பா, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து வெண்பா சொல்கிறாங்க, தாத்தா இதுக்கப்புறம் வாய் மூடிட்டு இருந்தால் வெண்பா மேலே டவுட் வந்துடும் சொல்லிட்டு, ஸோ நிஷா சித்தி வந்து இழுத்து மூடியிருந்தா கூட அது தாள் போட்டிருக்கலாம் தாத்தா, ஒரு சமயம் நீங்கள் எதுக்கும் உள்ளே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அப்போ போய் பார்க்கும்போது தான் நிஷா வந்து மயக்கமான நிலையில் இருக்காங்க. அப்போவும் வந்து அவங்களுக்கு வந்து ஐயோ பாவமே அப்படிங்கிற மாதிரி கருணை காட்டுற மாதிரி அந்த குழந்தை நடிக்குது. ஸோ எவ்வளோவா அவங்க வந்து பண்ணாலும் நான் வந்து வச்சு செய்கிறேங்கிற மாதிரி தான் வெண்பா ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குழந்தை தானே அப்படிங்கிறதுனால அப்போ நிஷா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க ரூமில். அப்போ அந்த குழந்தை அதாவது வெண்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அன்னபூர்ணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நான் உங்களோட வெண்பா குட்டி அண்ணா பிக் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்குல்ல செல்லம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லாவே இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பேசுது. ஸோ இன்னொரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அலைஞ்சிட்ருக்காங்க. ராஜி சமத்தியாக மாட்டி விட்டுட்டாங்க ஒரு இதில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கறதா வந்துட்டு மீடியாவில் கூட்டிகிட்டு வந்து அது பெரிய பிரபலப்படுத்திட்டு அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னா கூட கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தள்ளப்பட்டு 25 லட்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மல்லி ஒரு சைடில் வந்து செமையாக
வந்து ராஜிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கறக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களோட சைடில் அவங்களும் வெண்பாவோட சைடில் அவங்களும் வந்துட்டு செமையாக தான் வச்சு வாங்குறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் போதவே போதாது. அவங்க 2 பேருமே இந்த பக்கம் வந்து கதிரேஷன், அந்த பக்கம் வந்து ராஜி அண்ட் ரஞ்சிதா 4 பேருமே ஜெயிலுக்கு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.